Good morning students. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டோட மாடல் நம்பர் 5ல இருக்கோம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட். ஒரு ஏசி சப்ளை அப்படின்னு சொல்றதுல ஏசி சப்ளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அடிப்படையா என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம போன மாடல் என்ன பார்த்தோங்கிறத லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்தது போவோம். ஃபர்ஸ்ட் போனதுல நம்ம என்ன பார்த்தோம்னா ரெசிஸ்டர்ஸோட கனெக்ஷனை பார்த்தோம். சீரீஸ்னா என்ன, பேரலல்னா என்ன அப்படின்னு. ஒரு சீரீஸ் ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 + R2 ப்ளஸ் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் சீரீஸா இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பேரலல்ல ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்குரிய ஃபார்முலா 1/R1 + 1/R2 + 1/R3ன்னு எத்தனை ரெசிஸ்டர்ஸ் நம்ம பேரலா கனெக்ட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் நம்ம போடணும். இதெல்லாம் போன மாடியூல்ல பார்த்தோம். இந்த மாடியூலுக்குள்ள போகலாம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட். ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா அடிப்படை அப்படின்னு அர்த்தம். ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி சப்ளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பத்தி அடிப்படையா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னா மாறுறது அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் மாடியூல் அது பார்த்தோம், மாறி மாறி வர்றது அப்படின்னு. பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ்ல ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம், நெகட்டிவ்ல ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் இருந்தாலும் அது அல்டர்னேட்டிவ் கரண்ட் தான். ஆனா பொதுவா நம்ம எதை அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்றோம்னா சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம் அப்படிங்கறத தான் அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்ட்டு வரும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறுறது வந்து கரெக்டான டைம் இன்டர்வல்ல மாறும். அதாவது ஒரு தடவை வந்து அதிகமான டைம், அடுத்த தடவை கம்மியான டைம் இருக்காது. ஒரு ஏசி சப்ளைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங்ல ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு எவ்வளவு எடுத்துக்குதோ அதே டைம் தான் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு எடுக்கும். அந்த சப்ளைல எல்லா இடத்துலயும் அந்த டைம் மாறாம அப்படியே இருக்கும். எந்தெந்த சர்க்கியூட்லாம் இந்த ஏசி சப்ளையால ரன் ஆகுதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏசி சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இதுல நீங்க பாக்குறது வந்து ஒரு ஏசி வேவ் ஃபார்ம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஆம்ப்ளிடியூட் வச்சிருப்பாங்க, அதுல வோல்டேஜ் இல்ல கரண்ட் இருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல வந்து டைம் எடுத்துக்குவாங்க. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது. அந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் முடிஞ்ச உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததை தான் ஒரு ஃபுல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நெகட்டிவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்னா ஒரு பாசிட்டிவ், மறுபடியும் ஒரு நெகட்டிவ் வந்து வரும். ஸோ இது அடுத்த சைக்கிள். இந்த மாதிரி கண்டினியூஸா எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் வந்துட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏசி சப்ளை அப்படின்னு சொல்றோம். இந்த வேவ் ஃபார்முக்கு பேர் தான் சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு பேர். நீங்க எலக்ட்ரிக்கலை பத்தி படிக்கும் போது எங்க நீங்க ஏசி அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அங்க இந்த சைனூசாய்டல் வேவ் ஃபார்மை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, இந்த ஏசியில நான் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏசிக்கும் டிசிக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி வந்து ஒரு டைரக்ஷன், அதாவது டிசி வந்து ஒன் டைரக்ஷன். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்ல மட்டும்தான் இருக்கும், அதோட பொலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா ஏசியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி பொலாரிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால இதுல நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா பொலாரிட்டி மட்டும் கிடையாது, இதோட வேல்யூவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இதுல அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதுக்காக இதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க. பீக் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஏசி வேவ்ஃபார்ம் பத்தி படிக்கும்போது நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தைகள் வரும். இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றோட அர்த்தத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீக் வேல்யூ. பீக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீக்னா உச்சபட்சம் அப்படின்னு அர்த்தம். உச்சபட்சம் அப்படிங்கிறது என்னன்னா மேக்சிமம் இதுக்குதான் போகும், அதுக்கப்புறம் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் பீக் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏசி வேவ் ஃபார்ம்ல பீக் வேல்யூங்கிறத விஎம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அது எந்த வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து அது மேக்சிமம் எது வரைக்கும் போகுது அப்படிங்கறதுதான் பீக் வேல்யூ. பீக்கை வந்து பாசிட்டிவ்லயும் சொல்லலாம், நெகட்டிவ்லயும் சொல்லலாம். ரெண்டுலயும் பீக் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். ஸோ பீக் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஆரோ மார்க்ல காட்டுற மாதிரி ஜீரோல இருந்து மேக்சிமம் வரைக்கும் இருக்க வேல்யூவை தான் நம்ம பீக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். பாசிட்டிவோட பீக்ல இருந்து நெகட்டிவோட பீக் இருக்கிறத வந்து பீக் டு பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ
ஸோ பீக் அப்படின்னா தமிழ்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் வந்து மறக்கவே மறக்காது. பீக்னா உச்சபட்சம். அப்போ உச்சபட்சம்னா என்ன? ஒரு சைன் வேவ் ஃபார்ம் 0ல இருந்து உச்சபட்சமா எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் இருக்க வேல்யூ தான் பீக் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்கறது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ்னா ஒவ்வொரு தருணத்திலையும் என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க இந்த வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேவ் ஃபார்ம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இதோட வேல்யூ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆரோ மூவ் ஆகிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொன்றுலயும் இருக்க வேல்யூவை இண்டிகேட் பண்றது தான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா நான் குறிப்பிட்டு எனக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்டானா அது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டானா அது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஒரு சிக்னல் வேவ் ஃபார்ம்ல எந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்துல வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாக்குறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்க, அவங்களோட நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குது. 10 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ஆவரேஜா எவ்வளவு எடுத்துருக்கீங்கன்னா மொத்தமா கூட்டி எத்தனை சப்ஜெக்டால இது இருக்குதோ அதை பார்ப்போம் இல்லையா, அததான் ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா பாசிட்டிவ்ல வந்து இருக்க எல்லா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவையும் மொத்தமா எடுத்து அதுக்கு ஆவரேஜ் எடுப்பாங்க. அதுதான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இது வந்து ஒரு டிசி வேல்யூ தான். ஏன் அப்படின்னா இதுல நம்ம ஒண்ணு பாசிட்டிவ் சைடு கன்சிடர் பண்ணுவோம், இல்ல நெகட்டிவ் சைடு கன்சிடர் பண்ணுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் பார்க்க போறது இல்ல. இப்போ இந்த பாசிட்டிவ் மட்டும் இருக்குது அப்படின்னா இதுல இருக்க எல்லா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவையும் நான் கூட்டி எத்தனை வேல்யூ இருக்குதோ அதால டிவைட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஃபெக்டிவ் வேல்யூ ஆர் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அந்த ரெசிஸ்டர்ல வந்து நான் கரண்ட்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அதுல ஒரு ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு டிசி வோல்டேஜ் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அதுல எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்டான அந்த ஏசிக்கு ஈக்குவலண்டான டிசி. இப்போ நான் 230 வோல்ட் ஏசி சப்ளை அப்படின்னு சொல்றேன்னா அதை எப்படி ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்றேன் அப்படின்னா அந்த ஏசி சப்ளையை நான் கொடுக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ஹீட் ஆகுதோ, உதாரணத்துக்கு ஒரு 20 டிகிரி ஹீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்எம்எஸ் வேல்யூங்கிறது என்னன்னா நான் 230 வோல்ட் டிசி கொடுக்கும்போது அதே 20 டிகிரி வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நான் 230 வோல்ட் டிசி கொடுக்குறப்ப எவ்வளவு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே ஹீட் எனர்ஜி 230 வோல்ட் ஏசி கொடுக்குறப்ப வந்துச்சு அப்படின்னா அந்த 230 அப்படிங்கிறது தான் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ இதுல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீக் வேல்யூ. பீக் அப்படிங்கிறது 0ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு போகுதுங்கிறது பீக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறது ஏசி சப்ளையோட ஒரு குறிப்பிட்ட தருணத்துல என்ன வேல்யூ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ். ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவோ ஒரு நெகட்டிவோ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட மொத்த கூட்டுத்தொகையோட ஆவரேஜ் வந்து என்ன இருக்குதோ அதுதான் ஆவரேஜ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு ஏசி சப்ளையால ரெசிஸ்டன்ஸ்ல உருவாகக்கூடிய ஹீட்டுக்கு ஈக்குவலன்ட் டிசி சப்ளை தான் ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாடியூல் இதோட முடியுது. அடுத்த மாடியூல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, இம்பிடன்ஸ், அப்புறம் ஏசியில என்னென்ன பவர் வேல்யூ நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத அடுத்த மாடியூல்ல பார்ப்போம். தேங்க்யூ.